பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளம். பாருங்கள், எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்த பொழுது முதலாவது அவன் எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிற 5வது வசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்கள், அந்த நாட்களில் அவன் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எசேக்கியா கர்த்தரோடு கண்ணீரோடு கேட்ட ஒரு விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பூரணமாக நம்புவதற்கு அவனுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்துல எசேக்கியா சொல்லுகிறார், அது முன்பதாக போவது எளிது, ஆனால் அந்த 10 பாகை பின்னாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் அடையாளத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு சிறையிருப்பாகிய மரண படுக்கையை மாற்றினார். இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே நீங்கள் ஏதோ ஒரு வியாதியை நினைத்து நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையை குறித்து இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற அருமையான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை கண்ட தேவன், உங்கள் விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரப்போகிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அதற்கு ஒரு பெரிய நம்மை தெரிந்து கொண்டது, நாம் அறியாதிருந்த பொழுது அவருடைய நாமம் நமக்கு பெயர் சூட்டி நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். God bless you all.